நம்ம ஊரில் காலையில் எந்திரிச்சதுமே சூடாக ஒரு கப் டீ குடிக்கலனா அந்த நாளே முழுமை அடையாது. ஆனால் நீங்கள் குடிக்கிற அந்த டீ உங்களுக்கு ஆரோக்கியத்தை தருதா இல்லை ஆபத்தை தருதா? நம்மள பல பேர் டீ கூட ஏதாச்சும் ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது வழக்கமாக வச்சுருக்கோம். ஆனால் சில உணவுகளை டீ கூட சேர்த்து சாப்பிடும்போது அது விஷமாக மாற வாய்ப்பு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு வீடியோவில் டீ கூட மருந்தும் சாப்பிடக்கூடாத உணவுகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரை பாருங்கள், ஏன்னா கடைசி பாயிண்ட் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமானது. நம்ம லிஸ்ட்டில் முதல் இடத்துல இருக்கிறது கடலை மாவு பொருட்கள். அதாவது நமக்கு ரொம்ப பிடிச்ச பஜ்ஜி மற்றும் போண்டா. டீ குடிக்கும்போது பஜ்ஜி சாப்பிட்றது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். ஆனால் அறிவியல் ரீதியாக பார்த்தா கடலை மாவு செரிமானம் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுக்கும். டீயில் இருக்கிற டேனின்ஸ் அப்படின்ற ஒரு காம்பனண்ட் கடலை மாவோடு சேரும்போது வயிற்று உப்புசம், அதாவது ப்ளோட்டிங், கேஸ் பிரச்சனை, அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கலையும் ஏற்படுத்தும். இந்த ரீசன்னால தான் டீ குடித்ததுமே சில பேருக்கு வயிறு கனமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த லிஸ்ட்டில் பிஸ்கட்டும் விதிவிலக்கு இல்லைங்க. இந்த பிஸ்கட்டில் வெறும் மைதா, சுகர் மற்றும் கெட்ட கொழுப்புகள் தான் அதிகமாக இருக்குது. இந்த கலவைகள் எல்லாமே டீயோடு சேரும்போது அது ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை அளவை அதிகப்படுத்தும். குறிப்பாக சர்க்கரை நோயாளிகளுக்கு இந்த காம்பினேஷன் ஒரு மிகப்பெரிய எதிரின்னு சொல்லலாம். இந்த பிஸ்கட்டும் டீயும் உங்களுக்கு வயிறு நிறைஞ்ச மாதிரி ஒரு உணர்வு கொடுக்கலாம். ஆனால் தொடர்ந்து இதை சாப்பிடும்போது மலச்சிக்கல், அதாவது கான்ஸ்டிபேஷன், அதே மாதிரி இன்டைஜஷன், அஜீரண கோளாறு ஏற்படும். அடுத்ததான் நம்ம ஆரோக்கியம்னு நினைக்கிற கீரை வகைகள் மற்றும் தானியங்கள். நிறைய பேர் மத்தியானம் லஞ்சு சாப்பிட்டு முடிச்சதுமே டீ குடிப்பாங்க. உங்கள் சாப்பாட்டில் கீரை இல்லைன்னா பருப்பு வகைகள் இருந்தால் அந்த உணவில் இருக்கிற இரும்பு சத்தை உங்கள் உடல் உறிஞ்ச விடாமல் அந்த டீ தடுத்துரும். டீயில் இருக்கிற ஆக்சலேட்ஸ் இரும்பு சத்தோடு ஒட்டிக்கிறோம். அதனால் நீங்கள் எவ்வளோ சத்துள்ள சாப்பாடு சாப்பிட்டாலும் உங்கள் உடம்புல ஒட்டவே ஒட்டாது. இதனால் ரத்த சோகை, அதாவது அனீமியா வர்றதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. மூணாவதாக பார்க்க போகிறது எலுமிச்சை மற்றும் புளிப்பு சுவை கொண்ட பழங்கள். நீங்கள் பால் டீ குடித்த கையோட எலுமிச்சை அல்லது எலுமிச்சை கலந்த உணவுகளையோ இல்லை புளிப்பு சுவை கொண்ட பழங்களையோ சாப்பிட்டா அது வயிற்றில் பயங்கரமான அசிடிட்டியை உருவாக்கும். இதனால நெஞ்சரிச்சல் மற்றும் வாந்தி வர்ற மாதிரி ஒரு உணர்வை உங்களுக்குள்ளே ஏற்படுத்தும். முடிஞ்ச வரை டீ குடித்து 1 மணி நேரம் கழித்து புளிப்பு சுவை கொண்ட பழங்களை சாப்பிடுங்க. நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இப்போவே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்கள் டீயோட எந்த ஸ்நாக்ஸ் வச்சு சாப்பிடுவீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது மீதி இருக்கிற இன்னும் 2 முக்கியமான உணவுகளை பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் 4வது இடத்துல இருக்கிறது மஞ்சள். மஞ்சள் மிகப்பெரிய கிருமி நாசினி தான், அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் டீ இலைகளும் மஞ்சளும் சேரும்போது ஒரு விதமான கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அது செரிமான மண்டலத்தை ரொம்பவே பாதிக்கும். இதனால வயிறு எரிச்சல் மற்றும் கேஸ் தொந்தரவு நிறையவே ஏற்படும். அதனால நீங்கள் மசாலா டீ குடிச்சிங்கன்னா அதில் மஞ்சள் சேர்க்காமல் பார்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒன்று, ஐஸ்கிரீம் மற்றும் குளிர்ந்த நீர். நம்ம உடம்பு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் இயங்கிட்டு இருக்கும். நீங்கள் சூடாக ஒரு டீயை குடிச்சிட்டு உடனே ஜில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டீங்கன்னா இது உங்கள் ஜீரண உறுப்புக்களை, அதாவது டைஜஸ்டிவ் ஆர்கன்ஸை ஷாக் ஆக்கிடும். இதனால குமட்டல், தலை சுற்றல் மற்றும் செரிமான கோளாறுகள் ஏற்படும். இதனால எப்போவுமே சூடாக ஒரு உணவு சாப்பிட்டிங்கன்னா குளிர்ச்சியாக சாப்பிட்ற உணவுகளை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. ஸோ நேயர்களே, இனிமேல் நீங்கள் டீ குடிக்கும் போது இந்த 5 விஷயத்தை ரொம்பவே கவனத்தில் வச்சுக்கோங்க. ஆரோக்கியமான முறையில் டீ குடிங்க. உங்கள் உடம்பையும் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி ஆரோக்கியமான தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மறுபடியும் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.